முதல் தடவையா சட்டசபையில ஒரு எம்எல்ஏ என் தொகுதியில லஞ்சம் வாங்காம இப்போ ஒரு ஆட்சி போய்கிட்டு இருக்குன்றத பெருமையா சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை கேட்கும் போது. இன்னைக்கு சட்டசபையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் 2. அதுல இதுதான் முதல்ல. இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி பேசும்போதே எனக்கு அவ்வளவு நிகழ்ச்சியா இருந்தது. ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தோட விளவங்கோடுன்ற தொகுதியோட எம்எல்ஏ டிடி பிரவீன். அவர் காங்கிரஸோட எம்எல்ஏ நினைக்கிறேன். ஓகேங்களா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பகுதியில காட்டு யானைகள் அட்டகாசம் அதிகமா இருக்கு. அந்த காட்டு யானை கிருஷ்ணகிரியில உள்ள யானை இப்ப இந்த பகுதிக்கு வந்திருக்கு. சோ அதை இடமாற்றம் பண்ணணும். அதனால பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, ஏழை மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் அவங்களுக்கான பட்டா விஷயங்கள் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பழங்குடியினரோட பட்டா விஷயம் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இத போய் எங்க விஜயண்ணா கிட்ட சொல்லுங்க. அந்த தொகுதி மக்கள் சொன்னாங்களா அவர்கிட்ட, இத போய் எங்க விஜயண்ணா கிட்ட சொல்லுங்க, எங்க விஜயண்ணா கேட்பாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. அத அவர் இங்க சொல்லிட்டு, இதை நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா கன்னியாகுமரியில இப்போ பில்டிங் கட்டுறதுக்கா இருக்கட்டும், இல்ல வேற எந்த வேலைகளுக்கா இருக்கட்டும், லஞ்சமே இல்லாம ஒரு ஆட்சி நடக்குது. அதை பார்த்த உடனே தொகுதியில இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு முதலமைச்சர் மேல அவ்வளவு நம்பிக்கை. நாங்க போய் எங்க பிரச்சனையை சொன்னா அவர் கேட்பாரு, பிரச்சனைகள் கேட்கப்படுது, தீர்க்கப்படுது அப்படின்றத முழுசா மக்கள் நம்புறாங்க அப்படின்றத அவ்வளோ அழகா சொன்னாரு. எனக்கு முதல்ல சட்டசபையில எங்க தொகுதியில லஞ்சமே இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நான் இப்பதான் என் காதுல கேக்குறேன். அது ரொம்ப நெகிழ்ச்சியாவும் அதுலயும் அந்த ஒரு விஷயம் தான், அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க, அண்ணன் கேட்பாரு அப்படின்னு சொன்னது.